இன்றைக்கி சேனலில் எங்களோட ஈத் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் சேனலில் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். 10ஆம் தேதி பிறநாள் வரும்னு சொல்லி எதிர்பார்த்திக்கவே இல்லை. 30 நோம்பையும் கம்ப்ளீட் பண்ணி 11ஆம் தேதி தான் பிறநாள் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எல்லோரும். பார்த்தா திடீர்னு சொல்லி 10ஆம் தேதி பிறநாள்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பள்ளியில் புறக்கண்டன்னு சொல்லி. பிறநாள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதோட மெஹந்தி போட்டுட்டு நைட் தூங்கிட்டேன். ஈத் டே மார்னிங்கும் ஏர்லியாகவே எழும்பி குளிச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டீயோட அந்த டேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈத் டேயில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் மாமி வீட்டில்ன்றதுனால எனக்கு இங்கே எந்த வேலையுமே ஈக்கலை. கிட்ஸை எழுப்பி ரெடி பண்ணுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த முறை எங்களோட சேர்த்து ஈத்தை செலிப்ரேட் பண்ண ஃபேமிலியில் இன்னொருத்தரம் வந்து ஜாயின் ஆகிக்கிறாரு. ஆகியோட ஃபர்ஸ்ட் ஈடும் இது. மார்னிங் 7:30 மாதிரி தான் ஈத் ப்ரேயர் நடந்துச்சு. அதுக்காக குயிக்காக நானும் ரெடி ஆகிட்டு கிட்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எல்லாரோடையும் பேத்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி வந்து புட்டு, பீஃப் கறி, அதோட தால் கறி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தோம். சீசன் டைம்ன்றதுனால ஹஸ்பண்ட் எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு கடை திறக்கிறதுக்கும் போய்த்துட்டாங்க. அதோட இது தான் எங்களோட ஈத் லன்ச். இந்த முறை ஈத் லன்ச்சை வந்து நாங்கள் இங்கே ரெடி பண்ணலை. ஹஸ்பண்டை சாட்சி விட்டால் வந்து எங்களுக்கு கொண்டு தந்திருந்தாங்க. வளமை மாதிரி இல்லாமல் இந்த முறை ஈத் டே வந்து கொஞ்சம் போரிங்காக தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டு அப்படியே வெளியெல்லாம் கொஞ்சம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு, ஈதுக்குன்னு இந்த முறை எதுவுமே செய்ய கிடைக்கல. ஈக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே சாக்லேட் கேக் ஒன்று செய்வோம்னு சொல்லி தான் பார்க்குறேன்.
கேக் செய்கிறது வேலையில் அந்த செஞ்ச திங்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதுவுமே இப்போ நியூ பார்ன் மீக்கிறதுனால செய்கிற வேலையை வந்து குயிக்காகவே செஞ்சு கொள்ள வேணும் அவர் அழுகுறதுக்கு அதனால் குயிக்காக எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிட்டேன். அன்றைக்கி கேக்குமே இப்படி தான் வந்துச்சு. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு எப்பயும் போல். இதோடய இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ண வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.